10ஆம் வகுப்பு இயல் 6 கவிதை பேழை கம்பராமாயணம். அயோத்தியா காண்டம் கங்கை படலம். ஐயோ என்னே இவன் அழகு! பாடலை பார்ப்போமா? வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியார் அழகுடையான். வெய்யோன் ஒளி. வெய்யோன் ஒளி என்பது சூரியனின் ஒளியை குறிக்கும். தன் மேனியின் ராமனின் மேனியில் இருந்து வரும் விரி சோதியின் மறைய, அப்படியென்றால் விரிகின்ற ஜோதியில் மறைய. பொய்யோ எனும் இடையாளோடும். சீதைக்கு இடுப்பு ஒன்று இருக்கிறதா இல்லையா, அது பொய்யா நிஜமா என்று தோன்றும் அளவுக்கு உள்ள இடையாள் யாரே? சீதை. அவளோடும் இளையானோடும் போனான். இளைய பெருமாளான லக்ஷ்மணன் உடன் போனான் ராமன். யார் யாரோடு போகிறான்? சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ராமன் போகின்றான். அதையே தான் கம்மன் இப்படி சொல்கிறார். மையோ அவன் நிறம் மை போன்ற கருமையோ, மரகதமோ மரகத மணி போன்ற பச்சை நிறமோ, மறிக்கடலோ கடல் போல நீலமோ, மலைமுகிலோ மலை மேகம் போல் கருப்போ. ஐயோ ஐயோ எப்படி சொல்வது? இவன் வடிவென்பது, இவன் வடிவழகு என்பது ஓர் அழியா அழகுடையான். எப்போதும் அழியாத அழகு உடையவன் ராமன். ஒவ்வொரு இலக்கியமும் இதிகாசங்களும் தான் தோன்றிய சமுதாயத்தின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றன. அது மட்டுமன்றி ஆழமான அறிவியல் மனப்பாங்கையும் அதன் சிந்தனைகளையும் உள்ளடக்கியதாக திகழ்கின்றன என்பதற்கு நமது பழம்பெரும் இலக்கியமான கம்பராமாயணத்தின் கங்கை படலத்தில் ராமன் சீதையோடும் தம்பி லட்சுமணனோடும் கானகம் செல்வதை கம்பர் தன் கவிநயத்தால் பதிவு செய்துள்ளதை கூர்ந்து கவனித்தோமானால் ஆழமான அறிவியல் சிந்தனைகள் குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு அறிவியல் சிந்தனை? இதில் அறிவியல் ஆய்வகத்தில் வெள்ளை நிற ஒளியை முப்பட்டகத்தின் மீது செலுத்தும் போது அது பல வண்ணமாக விரிவடைந்து நிறப்பிரிகை அடையும். அவ்வாறு விரிவடையும் ஒளியின் ஒவ்வொரு வண்ணத்தையும் தொலைநோக்கியால் காண இயலும். இந்த அறிவியல் கருத்தை மையமாக வைத்தே தனது பாடலில் வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய, அதாவது பிரபஞ்சத்தின் மூல ஆதாரமான சூரியனின் வெள்ளை நிற ஒளியானது 3 உலகுக்கும் அவதாரமாகிய ராமனின் திருமேனி மீது பட்டு பல வண்ணமாக விரிந்து சீதையோடும் லட்சுமணனோடும் மறைந்து அது நீலம் நிறமாக வெளிப்படுகிறது என்கிறார். இதனையே அழகாக இங்கே கம்பர் அறிவியல் சிந்தனையோடு வெளிப்படுத்துகிறார். இந்த பாடலின் முற்பகுதியில் ராமரை பற்றி விரிவாக வர்ணித்து ஒரு சில வார்த்தைகளால் மட்டுமே சீதையையும் லட்சுமணனையும் வர்ணித்த கம்பர் பாடலின் பிற்பகுதியில் பொருள்களின் பண்புகளோடு ஒப்பிட்டு ராமனை வர்ணிக்கிறார். முதலில் கருமை நிறம் சுயமாக ஒளிராது. ஆனால் ராமனோ சுயமாக சிந்திக்கக்கூடியவன். அதனால்
கருமை நிறத்துடன் ஒப்பிட முடியாது. அடுத்து மரகதம் பச்சை நிறம் ஒளிரக்கூடியது. ஆனால் விலையோ அதிகம். ஏழைகள் நெருங்க முடியாது. ராமனோ எல்லோராலும் நெருங்குகின்ற குணம் படைத்தவன். அடுத்து மறிக்கடலோ உப்பு, யாருக்கும் பயன்படாது. ராமன் இனிமையானவர் ஆயிற்றே. கடல் தேடி போய் உதவி செய்யாது. ராமனோ நாடி போய் நலம் செய்பவர். ஆகவே கடலையும் ராமருக்கு இணையாக சொல்ல முடியாது. கருணை மழை பொழியும் கார்மேகம் என்பதை விளக்க மழை முகிலோ என்கிறார் கம்பர். மேகமானது வெள்ளை நிறத்தில் இருந்து கருமை நிறமாக மாறி மழை பொழியும், மீண்டும் வெள்ளை நிறமாக மாறும். ஆனால் ராமன் அப்படி அல்லன். எப்போதும் திடமான எண்ணம் கொண்டவன், அலைபாயும் மனம் அற்றவன். ஆதலால் முகிலோடும் ஒப்பிட முடியாது. எனவே கரும்பொருள்களின் தன்மையையும் அடுத்து மரகதத்தின் இயல்பையும் கடலின் குணத்தையும் மேகத்தின் போக்கையும் வெவ்வேறு விதமாக அறிவியல் சிந்தனைகளோடு ஒப்பிடுகிறார். அதாவது இப்பாடலின் மூலம் முதல் பகுதியில் விண்ணும் சூரிய ஒளி, அடுத்த பகுதியில் பூமியில் உள்ள பொருளும் நீ, ஆதலால் பிரபஞ்சத்தில் வடிவமாக முழுவதும் நீயே நிறைந்து இருக்கின்றாய் என்கிறார் கம்பர் ராமனை. இப்படி ராமனின் வடிவழகு அழியாத அழகுடையது. அதை நான் எவ்வாறு வர்ணிப்பேன் என கருதியவர், ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று பாடலை முடிக்கின்றார். எனவே இப்பாடலின் முதல் பகுதியில் சூரியனின் ஒளியை ஒப்பிட்டு நிறப்பிரிகை தத்துவத்தையும், அடுத்த பகுதியில் பொருள்களின் பண்புகளோடு ஒப்பிடுவதன் மூலம் இயற்கையாகவே கம்பர் அறிவியல் சிந்தனை உள்ளவராகவும் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. மீண்டும் பாடலை பார்ப்போம். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். நன்றி.